சமூகம் நீங்கள் கூறியது போலவே இந்த குட்டிக்கதை, என்ன குட்டிக்கதையை விஜய் இங்கு கூறப்போகிறார் என்ற எதிர்பார்ப்பு இருந்திருக்கிறது. அந்த விஜய் ப்ராபபிலிட்டி, அந்த என்ன மாற்றங்கள், என்ன வாய்ப்புகள் இருக்கிறது என்ற விமர்சனம் எழுந்துள்ள ஒரு சூழ்நிலையில் இப்போது நடிகர் விஜய் வந்து இந்த நிகழ்ச்சியில் என்னென்ன குட்டி கதைகள் கூறி எவ்வாறு இந்த இரண்டு பெரிய கூட்டணிகளையும் அவர் எதிர்கொண்டு மக்களை சந்தித்து அவரது அடுத்த கட்ட அரசியல் நகர்வு என்ன என்பது இந்த பொதுக்குழு கூட்டத்தில் விஜயால் அறிவிக்கப்படும். அந்த அரசியல் நகர்வுக்கு எதிராக அந்த நகர்வை ஒட்டி என்னென்ன நிகழ்வுகள் அடுத்தடுத்து நடைபெறப் போகின்றன என்பது விஜய்க்கும் நன்றாக தெரியும். ஏனென்றால் இரண்டு பெரிய கட்சிகளை எதிர்த்து மக்களை சந்தித்து போராடி ஆட்சியை கைப்பற்ற வேண்டும், கப்பு முக்கியம் பிகிலு என்று அவர் பல ஆண்டுகளுக்கு முன்பு அறிவித்துவிட்டு இப்போது பொதுக்குழு கூட்டம் முதல் கட்சி தொடங்கி மக்களை சந்திப்பதற்கும் தயாராகிவிட்டார். இதனால் மக்களை சந்திக்கும் இந்த பயணத்தை தொடங்குவதற்கான தேதி, எந்தெந்த பயணத்தில் எங்கெங்கு மக்களை சந்திக்கிறார், என்னென்ன பிரச்சனைகளுக்கு என்னென்ன தீர்வுகளை அவர் முன்வைக்க போகிறார், இந்த இரண்டு அரசியல் கட்சிகளையும் கொள்கை எதிரி சித்தாந்த எதிரி ஆகிய இரண்டு சித்தாந்த எதிரி அரசியல் எதிரி ஆகிய இரண்டு கட்சிகளையும் அவர் எவ்வாறு எதிர்கொள்வதற்கான அவருடைய வியூகம் என்ன, பயணத்திட்டம் என்ன, மக்களுக்கான போராட்டம் என்ன, இந்த 2026 தேர்தலை எவ்வாறு எதிர்கொண்டு அவர் இருவரையும் தாண்டி எவ்வாறு முன்னேறி வெற்றி கோட்டை அவர் அடையப் போகிறார், வெற்றி இலக்கை எட்ட முடியுமா, அல்லது நீண்ட கால அரசியல் பயணத்தில் அவர் எதிர்க்கட்சி தலைவர் அல்லது அதன் பின்னர் முதலமைச்சர் என்ற இலக்கை நோக்கி அவர் செல்கிறாரா என்பது உள்ளிட்ட பல்வேறு விமர்சனங்கள், கேள்விகள், சந்தேகங்கள், அரசியல் விமர்சகர்கள் வைக்கக்கூடிய பல்வேறு விமர்சனங்கள், விஜய் தொடர்பாக வைக்கக்கூடிய பல்வேறு அந்த விமர்சனங்களுக்கும் விடையளிக்கக்கூடிய பொதுக்குழு கூட்டமாக இந்த பொதுக்குழு கூட்டத்தில் விஜயின் பேச்சு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சமூகம் நிச்சயமாக விஜயின் பேச்சு குறித்து பல்வேறு எதிர்பார்ப்புகளை நாமே கொடுத்து கொண்டிருக்கிறோம். விஜய் என்ன பேச போகிறார், எப்போது அவர்கள் இந்த நேரலையை நமக்கு கொடுப்பார்கள் என்றால் அவர்கள் யாருக்கும் கொடுக்க ரகசியமாக பொதுக்குழு என்றால் அப்படிதான் நடக்கும். ஆனால் பிறகு என்ன பேசுகிறார் என்பதற்கு நிச்சயமாக நமது செய்தியாளர்கள் தொடர்ந்து அதை கொடுத்து என்றால் அந்த காட்சியும் நமக்கு கொடுக்காத காட்சியும் நாம் வாங்கி கொடுத்திருக்கிற முதல் காட்சியை